இப்போ சப்தம்னாலே வந்துட்டு 7 ராகங்களும் சேர்ந்தது தானா, இல்லை நம்ம 4 ராகங்கள் இல்லை 4 ஸ்டான்சாஸ் வச்சே சப்தம் முடிச்சிடலாமா? அதாவது சப்தம் அப்படின்றதுக்கு முன்னாடி தரு அப்படின்னு இருந்தது. அதை ஒரு வடிவமைச்சு மறுபடியும் தஞ்சை நால்வர்கள் தான் சப்தம் அப்படின்னு ஒரு உருப்படியாக வச்சாங்க மார்க்கத்தில். இப்போ இந்த சப்தத்தில் எல்லா சப்தமுமே மிஸ்ர சாப்புல தான் ஆரம்பிக்கும், காம்போதி ராகத்தில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் பாகேஸ்ரீ வரும், சண்முகப்பிரியா வரும், கடைசியில் மத்தியமாவது வரும். இதில் 4 கண்டிகை, அதாவது பல்லவி அனுபல்லவி சரணங்கள் கிடையாது. 4 கண்டிகை தான் சில சப்தங்களில் இருக்கும். சில சப்தங்களில் 3 கண்டிகை தான் இருக்கும். சில சப்தங்களில் 7 6 இருக்கும். ஆனால் 7 தான் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவங்க அந்த சப்தம் எழுதின ஆத்தர் என்ன மனோபாவத்தில் எழுதினாங்களோ அந்த இதை தான் நம்ம இப்போ எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 7 கண்டிகை இருந்தால் தான் கரெக்டு, 5 கண்டிகை 5 ராகம் இருந்து 5 கண்டிகை இருந்தால் தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் சப்தத்துடைய வடிவம் மாறாமல் அதில் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 7 இருக்கலாம். இப்போ தண்டை முழங்க அதுலேயும் பார்த்தா நிறைய கண்டிகைகள் இருக்குது. இப்போ தில்லை அம்பலத்தில் 4 கண்டிகை தான் இருக்குது. கந்தனே உனை எந்த நேரமும் நடந்த சாபத்தில் 3 கண்டிகைகள் தான் இருக்குது. அப்போ 3 ரைட்டா, 5 கண்டிகை இருக்கிறது ரைட்டா, 7 இருக்கா அப்படின்னு இல்லை. சப்தத்துக்குரிய அந்த வடிவம், அந்த ஸ்ட்ரக்சர் மாறலை. அதில் 3 4 ராகங்கள் 7 ராகங்கள் எது வேணாலும் இருக்கும்.